இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. நீர் பேசும் தெய்வம் அல்லவோ, நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. சபைக்கு தகப்பனை என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் நீர் முன்குறித்து இருக்கிறீரோ அந்த வார்த்தையை முழுவதுமாய் உம்முடைய சித்தத்தின்படி நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை உம்முடையது, சபை உம்முடையது, மந்தை உம்முடையது, ஊழியர்கள் நாங்கள் உம்முடையவர்கள். எங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். உங்க நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியாகவும் ஓய்வு நாளுக்குண்டான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஒருமனப்பட்டு வந்திருக்கிற சபையார் யாவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் காட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். நம்மள அநேகர் ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். ஆமென். இன்னும் நிறைய பேர் அடுத்த வாரத்திலே நீங்க சாட்சி சொல்ல போகிறீங்க. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சரி, தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலோடும் வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நம் ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆமென். ஆசாரிப்பு கூடாரத்தின் மத்திய பகுதியாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள 7 பொன்குத்து விளக்கை குறித்து கடந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அதனுடைய தொடர்ச்சியை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக கடந்த வாரம் நாம் பார்த்ததான அந்த சத்தியம், பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் தங்கி இருப்பார்? பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் தங்கி இருப்பார்? ஒரு மனிதன் மேல் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு என்ன அடையாளம்? அந்த மனிதனை எப்படி நாம் கண்டுகொள்ள முடியும்? இவன் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற மனிதன், இவன் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற மனிதன், இந்த மனிதன் மேல் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய அபிஷேக தைலத்தை வார்த்திருக்கிறார் அப்படின்னு எப்படி ஒரு மனிதனை பார்க்கும் பொழுதே நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்பதை குறித்து கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். அதற்கு ஆதாரமா எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த வாசிக்கப்பட்டதான வசனத்தினுடைய முற்பகுதி இப்படியாய் சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எல்லாரும் தலைக்கு மேல கைகளை வைத்துக் கொள்ளுங்க பார்க்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அவர் என் மேல் இருக்கிறார். அவர் எனக்கு தந்த வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போக முடியும். ஹல்லேலூயா, ஆமென். வாசிக்கப்பட்ட வசனத்துல இப்படியாய் சொல்லப்படுகிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். முதலாவது, ஒரு மனிதனுக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதனுடைய செயல்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பான். உங்களிடத்துல ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். போன வாரம், அதாவது போன பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் கேட்டதான சத்தியம், சிறுமைப்பட்டவர்களுக்கு கேட்டீங்களா? என்ன பண்ணணும்? யார் மேல் ஆண்டவர் தங்கி இருப்பார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சரி, எத்தனை பேர் போன ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்க கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரஜாதி மார்க்கத்தாருக்கு அறிவிச்சீங்க? ஒரு ஆளுக்காவது நீங்க சொன்னீங்களா? சொன்னீங்களா? ஒவ்வொன்னா பிரைஸ் காட். 4 பேர் சொல்லி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. வேதத்தை பத்தி, ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம கேட்கிற சத்தியத்தை அப்படியே விட்டுட்டு போனோம்னா அதுல பலன் கிடையாது. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, சத்தியத்தை கேட்கறதுனால மாத்திரம் பலன் இல்ல பிரதர். சத்தியத்தை கேட்டபடி அதன்படி நடக்கணும்.
நடந்தாதான் கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சத்தியத்தை கேட்கறதுல நம்மள மிஞ்சின ஆட்கள் கிடையாது, நம்மள மிஞ்சின ஆட்கள் கிடையாது. அதே போல சத்தியத்தை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போறதுலயும் நம்மள மிஞ்சின ஆட்கள் கிடையாது. ஒரு ஆமென். சரி, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிற மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் இடத்துல, தகப்பனே நீர் பேசுமப்பா, நான் என்ன வார்த்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று நீர் என்னோடு கூட இடைப்படும். நான் சபைக்கு அந்த காரியத்தை அறிவித்து நான் ஜெபிக்க ஆயத்தத்தோடு இருக்கிறேன். வேலையை செய்கிறது உம்முடைய வேலை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ வாசிக்கப்பட்டதான வசனத்துல மறுபடியும் இதை வாசிக்க கேட்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அடுத்து போதுமா, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் முதலாவது, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார் என்று சொன்னால், அந்த மனிதனுக்கு காணப்படுகிற, அந்த மனிதனுக்குள்ளே காணப்படுகிறதான ஒரு பண்பு, அவனை சும்மா இருக்கவே விட மாட்டார் பரிசுத்த ஆவியானவர். நேரம் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் ஜாக்கிரதையா எப்படியாகிலும் அந்த இடத்துல போய் சுவிசேஷத்தை சொல்லுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய இருதயத்திலிருந்து ஏவிக்கொண்டே இருப்பார். எத்தனை பேருக்கு அந்த அனுபவங்கள் உண்டு? நம்ம ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கூட உங்களுடைய சிந்தனைகள்ல அந்த நபருக்கு இயேசுவை பத்தி சொல்லிடலாமா? ரோட்ல ஒருத்தங்க கஷ்டத்தோடு கூட நடந்து போறாங்களே, அவங்களோடு கூட நடந்து போய் ஆண்டவரை குறித்து சொல்லிடலாமா அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்கு மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குன்னா, அந்த மனிதன் என்ன செய்வார்னா, அவர் எப்படியாகிலும் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டே இருப்பார். நம்முடைய குடும்பத்தில் அறிவிப்பார், கர்த்தரை தெரியாத பிரஜாதி மார்க்கத்தாரிடத்துல அறிவிப்பார். அது மாத்திரம் அல்ல, வேலை செய்யற இடத்துல இயேசுவை எப்படியாவது பிரதிபலிச்சிடலாமா, இயேசுவை எப்படியாவது சொல்லிடலாமா, இல்ல சொல்ல முடியலையா இயேசுவா வாழ்ந்து காண்பித்திடலாமான்னு சொல்லிட்டு தன்னுடைய இருதயத்துல ஒரு தாகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த தாகத்தை கொடுக்கிறது யாரு? சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா? பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, இருக்கிறீங்களா? இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். முதல்ல ஒரு மனுஷனுக்கு மேல ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால், அவன் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருப்பான். எந்த சூழ்நிலையிலையும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறத என்ன செய்ய மாட்டான்? விட மாட்டான். ஒருவேளை சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஒரு விதமான ஒரு சலனமோ, ஒரு வெக்கமோ, ஒரு தயக்கமோ நம்ம இடத்துல இருக்குன்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைகளை பிடிச்சு கேட்கலாமா, உங்க மேல பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இருக்கா? அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ள இயேசு உங்களை நேசிக்கிறார் நீ ஈஸியா சொல்லிடுறோம். ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்களை யாரு? ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள். ஆனா நம்முடைய வேலை ஸ்தலத்திலேயோ, அக்கம் பக்கத்துல நம்முடைய சமுதாயத்தினுடைய நடைமுறைகள், வாழ்க்கையில் இருக்கிற நபர்கள், நண்பர்கள் இடத்துல இயேசுவை குறித்து அறிவிக்கிறதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? தயக்கப்படுகிறோம். தயக்கப்படுகிறோம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய அபிஷேகம் இன்னும் நிறைவாய் வரலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய இருதயத்துல சுவிசேஷத்தை பிரசங்கி அப்படின்னு உங்களுடைய இருதயத்துல ஏவிக்கிட்டே இருக்கிறார் நினைச்சுக்கோங்க. நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதுதான், உங்களுக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கு? எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கு? யாராவது பார்த்து நான் ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கு? எனக்கு இருக்குமா? இருக்கா? உங்களுக்கு எல்லாம் இருக்கா? அப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதுதான், கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்கு மேல இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல என் மேல ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கா இல்லையா. நம்ம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? ஒரு மனுஷன் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறான் என்று சொன்னால் அவன் என்னென்ன செய்வான்? அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவன் அந்நிய பாஷையை பேசுவான். முதல் அடையாளம் என்ன அடையாளம்? ஆமா, அபிஷேகத்தினால நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரம் என்ன பண்ணும்? அபிஷேகத்துல நிரம்பி தீர்க்க தரிசனங்களை உரைக்கும். அபிஷேகத்தினால நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரம் என்ன பண்ணும்? பிசாசுகளை துரத்தும், கட்டுகளை உடைக்கும். அபிஷேகத்தினால நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரம் என்ன பண்ணும்? பற்பல பாஷைகளை பேசி அதற்கான வியாக்கியானத்தை கொடுக்கும். இப்படி எல்லாம் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். இது 100க்கு 100 சரிதான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாம் சபைக்குள்ளே கிரியை செய்கிறதான ஒரு காரியம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய அபிஷேகத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால்,
நம்ம சபையில மாத்திரம் அல்ல, சமுதாயத்திலேயும் இயேசுவுக்கு பிரியமான சுவிசேஷத்தை அறிவிப்போம். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் இப்படியாய் சொன்னாராம், பலிபீடம் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில சபையில இருக்கணும். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையினுடைய பலிபீடம் மற்ற நாட்கள் முழுக்க தெருக்களிலே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஊழியர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு சபை ஓய்வு நாள் ஆராதனையில மாத்திரம் இயேசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்றது இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் மற்ற நாட்களிலே பலிபீடம் எங்க இருக்கணுமா? தெருவுல இருக்கணுமா, ரோட்ல வீதியில இருக்கணுமா? அப்ப என்ன அர்த்தம்? யார் பலிபீடம்? நீங்களும் நானும் தான் கர்த்தர் பலிபீடமாய் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரோம். சபைக்கு வந்துட்டு ஆண்டவரை மகிமையாய் ஆராதனை செலுத்தி அவரை மகிமைப்படுத்துறோம். அதை முடித்துட்டு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஆண்டவருக்கு நமக்கும் ஏதோ கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கிறது போலதான் ஒரு வாழ்க்கை. ஆனா உண்மையான அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளை வெளியில போயும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பாங்க, சபைக்குள்ளேயும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பாங்க. நீங்க எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் அபிஷேகத்தை நம்முடைய சபைக்கு தந்திருக்கிறார்? அப்படின்னா என்ன பண்ணணும்? சபையில இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. சரி, இது மாத்திரம் போதுமா? ஒரு மனுஷனுக்கு மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால் அவன் முதலாவது என்ன செய்வான்னா சுவிசேஷத்தை அறிவிப்பான். இரண்டாவது என்ன செய்வான்னா ஏசாயா 61:1 வாசிக்கப்பட்ட பிரகாரமாய் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுவான். இன்றைக்கு சபை இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுகிற ஒரு சபையா இருக்கிறதா? இன்னைக்கு சபையில அநேக மக்கள் இருதயம் நொறுங்குண்ட ஒரு சூழ்நிலையோடு கூட வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். வெளியில பார்க்கிறதுக்கு சிரிப்பாங்க, வெளியில எந்த பிரச்சனையும் தெரியாதது போல இருக்கும். ஆனால் இருதயத்தை பார்த்தால் சுக்குநூறாய் உடைந்திருக்கும். இது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் சரி, ரட்சிக்கப்படாத அன்பான பிரஜாதி மார்க்கத்தாருக்கும் சரி, அவர்கள் இருதயம் உடைக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை. எத்தனையோ வருஷத்திற்கு முன்பாக சபைக்குள்ள வந்துட்டாங்கன்னா, ஒரு ஆத்மா புதுசா வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சபையில இருக்கிற மற்ற விசுவாசிகள்லாம் முதல்ல அவங்களை உட்கார வச்சு தண்ணி கொடுத்து, உங்களுக்கு என்ன காரியம், எதனால நாங்க இங்க வந்தீங்க, நாங்க எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்களை குறித்து விசாரித்து அவங்களுக்காக ஜெபித்து அவங்க பாஸ்டர் வர வரைக்கும் அவங்களை கைட் பண்ணிட்டு அப்புறம் பாஸ்டர் கிட்ட கொண்டு போய் விட்டுருவாங்க. இப்படிப்பட்டதான சபைகள். ஆனா இப்போ நாட்கள் இந்த கடைசி காலத்துல எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? வருவோம், ஆராதிப்போம், போவோம். ஹல்லேலூயா. அநேக தமிழ்நாட்டுல மாத்திரமல்ல, இந்திய தேசத்தில் இருக்கிற 99% திருச்சபைகள் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயத்தை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ரட்சிக்கப்பட்டதான ஒரு சபை, அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு சபை எப்படிப்பட்ட கிரியைகளை வெளிப்படுத்தும்னா, முதலாவது சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும். இரண்டாவது இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுகிற வார்த்தைகளை சொல்லும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்றைக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக நம்ம தீவிரிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார்னா, ஒரு ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றதான ஒரு பிள்ளை இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி, காயம் கட்டுகிற ஒரு ஊழியம். இன்னைக்கு நிறைய பேரால செய்ய முடியாத ஒரு ஊழியம் என்ன தெரியுமா? கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி. எத்தனையோ குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் போராட்டத்தை உங்களிடத்துல ஒருவர் நம்பி சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்க கொஞ்சம் நேரத்தை செலவிடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படி நம்ம நேரத்தை செலவிடும் பொழுது ஆண்டவர் அந்த ஊழியத்தை அவர் ஆசீர்வதித்து இரட்டிப்பான நன்மைகளை நமக்கு தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலத்தில் இருக்கிற சபையில என்னென்ன தெரியுமாமா இருக்கு? அபிஷேகம் இருக்கு, சபையில அந்நிய பாஷை இருக்கு, சபையில பிசாசுகளை துரத்துகிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஊழியர்களை நான் சொல்லல, பிசாசுகளை துரத்துகிற விசுவாசிகள் இருக்கிறாங்க சபையில. ஆமென். தீர்க்க தரிசனம் உரைக்கிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஆனா சபையில இருக்க வேண்டிய ஒரு பண்பு, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுகிற ஒரு ஆவிக்குரிய மருத்துவமனையாய் சபை மாற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லிடுவோமா?
அவன் எத்தனை பேர் நீங்க சொல்லுவீங்க, இனிமேட்டு நான் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுவேன்? நம்முடைய சபை எப்பேற்பட்ட சபை தெரியுமா? உலக பிரகாரமாகவும் நம்முடைய சபை ஒரு மருத்துவமனை, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்முடைய சபை ஒரு மருத்துவமனை. ஹல்லேலூயா. அப்போ அந்த மருத்துவமனையில ஒழுங்கா நடக்க வேண்டிய வேலைகள்லாம் நடந்துச்சுனாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மருத்துவமனையில டாக்டர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய சபையில மருத்துவர் யாரு? ஆமா, நர்ஸ்மார்கள்லாம் யார் தெரியுமா? சொல்லுங்க, நீங்க தான் நர்ஸ்மார்கள். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, இங்க நிறைய நர்சஸ் உட்கார்ந்து இருக்கிறீங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்ப மருத்துவர் யாரு? ஆமா, வெளிப்பிரகாரமா ஏதாவது ஒரு பலவீனமா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? நர்ஸ் மூலியமா விடுதலை தருவார். அல்லேலூயா. உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதாவது ஒரு உடைஞ்சலா, ஒரு நொடைஞ்சலா, ஒரு இருதயம் காயம் கட்டுகிற சூழ்நிலையில இருக்கிறீங்களா? அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நர்ஸ்மார்கள் மூலியமா என்ன தருவார்? விடுதலை தருவார். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தான் கர்த்தருக்கு விடுதலையை தருகிற ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சபைக்கு தேவை இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுகிற ஒரு ஆத்துமா. ஆண்டவர் அவர் தேடி 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 காணாத ஒரு காரியம் என்னன்னா, சுவிசேஷ ஊழியம் பண்ணுகிறதற்கு ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? அற்புத சுகமளிக்கும் விடுதலை தருகிறதற்கு ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? ஆனா இந்த கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி, இருதயம் நொறுங்கப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அந்த நொறுங்குண்ட இருதயத்தை குணப்படுத்துகிற ஒரு ஆத்துமா, ஒரு ஊழியம் பண்ணுகிற ஒரு நபர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உதடுகளிலே இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கான ஒரு மருந்தை ஆண்டவர் வைக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? பிரைஸ் காட். சரி, இந்த மகிமையான நேரத்திலே நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை குறித்து சொல்லுகிறார். அந்த உவமையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக எடுத்து வாசிக்கலாம். மருத்துவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். லூக்கா 10:30. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷர் எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து, அதாவது ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருந்து எரிகோ எனப்படுகிற பின்மாற்றத்திற்கு, எரிகோ எனப்படுகிற பாவ பட்டணத்திற்கு, எரிகோ எனப்படுகிற பாவம் நிறைந்த ஒரு இடத்திற்கு அவன் பின்மாற்றமாய் போகிறதை கண்டு அவன் கள்ளர் கைகளிலே அகப்படுகிறான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க நல்லா தெரிந்து கொள்ளணும், யார் கள்ளன் கைகளில் அகப்பட முடியும்? கள்ளன் என்று சொன்னால் பிசாசு, சாத்தான். அவனை சாத்தான் என்று சொல்றோம். இப்போ யார் கள்ளன் கையில் அகப்படுறாங்கன்னா, எருசலேம்ல இருக்கிறவங்களை கள்ளன் பிடிக்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அவன் எருசலேமில் இருந்து எரிகோக்கு போகிற வழியிலே, எரிகோக்கு போய் சேர்ந்தறல, எருசலேம்ல இருந்து எரிகோக்கு போகிறதற்கு அவன் ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல என்ன நடக்குது? அவன் கள்ளர் கைகளிலே அகப்படுகிறான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களை சத்துருவால் தொடவே முடியாது. ராமன் சொல்லுங்க, விசுவாசிச்சீங்களா மாத்திரம் சொல்லுங்க போதும். ஆனா சொன்னாதான் தருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒலிவு மர கன்றுகளை போல் இருக்கிற எந்த ஒரு பிள்ளையையும் சத்துருவால தொட முடியாது. அப்போ இந்த இடத்துல கள்ளன் கையில ஒரு நபர் அகப்படுறான்னா, அதாவது பிசாசுடைய வலையில ஒரு மனுஷன் மாட்டிக்கொள்ளுகிறான்னா, அவன் என்ன கிரியை செய்கிறான்? எருசலேம் என்கிற கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து அவன் எரிகோ எனப்படுகிற பின்மாற்றத்திற்கு நேராய் கடந்து செல்கிறான். ஹல்லேலூயா. அப்படி போறதுனாலதான் அவர் யார் கையில மாட்டிக்கிறார்? ஹல்லேலூயா. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, எருசலேமை விட்டு நீங்காமல் இருங்கள். ஹல்லேலூயா. நீங்கன்னா போச்சு. ஹல்லேலூயா.
நீங்கன்னா என்ன ஆச்சு? போச்சு. அல்லேலூயா. அப்ப எருசலேம் எனப்படுகிற ஒரு பகுதி, அது தேவனுடைய பிரசன்னம் மிகுந்த ஒரு இடம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்துருடைய வஞ்சகம் என்ன தெரியுமா? இவங்க சபையிலே நாட்டப்பட்டு இருக்கிறாங்க, இவங்க சபையிலே ஐக்கியத்தோடு இருக்கிறார்கள், இந்த நபர் ஆண்டவரோடு கூட நல்ல உறவுல இருக்கிறாங்க, இவர்களை என்னால தொட முடியாது. அப்ப முதல்ல என்ன செய்யணும்? ஆண்டவரோடு கூட இருக்கிற தொடர்புக்கு காரணம் என்னதுதான்? சபை. அப்ப சபையை விட்டு என்ன பண்ணிரலாம்? அல்லேலூயா. பிரிச்சிட்டு போட்டோன்னா யார் வந்து பிடிப்பா? சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, கள்ளன் ஆயத்தமா இருக்கிறான், ரெடியா இருக்கிறான், நீங்க ஜாக்கிரதையா இருங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, கள்ளன் ரெடியா இருக்கிறான், கள்ளன் ஆயத்தமா இருக்கிறான், நீங்க ஜாக்கிரதையா இருங்கள். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லிரோமா? ரைட், வாசிமா. பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். முதலாவது அவன் கள்ளர் கைகளில் அகப்பட்டான். இரண்டாவது அங்க செய்கிற அந்த பிசாசனுடைய கிரியைகள் செய்கிற காரியம், ரட்சிப்பின் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனுடைய ஆத்துமாவை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்டதான ஒரு சம்பவத்திலே ஆண்டவர் ஓமையாய் இப்படியாய் சொல்லுகிறார். ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு நேராய் கடந்து செல்றான். பாஸ்டர் கிட்ட கோபம் போல இருக்கு. எருசலேம்ல இருக்கிற தலைமை போதகராக இயேசு கிறிஸ்து கிட்ட கோபம் போல இருக்கு. அங்க இருந்து எங்க போறான்? எரிகோ. கரெக்ட் தான் தங்கம். நரகத்துக்கு போறான், எரிகோவுக்கு போறான். நல்ல ரைமிங்காவும் இருக்கு. ஸ்தோத்திரம். அப்படி போகும்போது நடக்கிற முதல் காரியம் என்னன்னா, பிடிக்க கூடாதவங்க பிடிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. போக கூடாத இடத்துக்கு போனா பார்க்க கூடாதவங்க பார்ப்பாங்க, பார்க்க கூடாதவங்க பார்த்தாங்கன்னா பிடிக்க கூடாதவங்க பிடிச்சிருவாங்க. புரியும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து போகும் பொழுது அவன் கள்ளன் கைகளிலே அகப்படுகிறான். சத்ருனுடைய வலையிலே அவன் விழுகிறான். சத்ருனுடைய வலைகளிலே விழுந்ததற்கு பிற்பாடு அந்த சத்ரு முதல்ல எங்க தெரியுமா கைய வைக்கிறான்? இவன் மேல இருக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தான் இவனுக்கு பாதுகாப்பு. இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இவன் மேல இருக்கும் பொழுது என்னால் இவனை தொட முடியாது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், உங்களுக்கு மேலே கர்த்தருடைய அபிஷேகம் பொருந்தினதான ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கும் என்று சொன்னால் சத்ரு உங்களுடைய பாதையில கூட வர முடியாது. ஒரு ஆமென் சொல்லிரோமா? ஹல்லேலூயா. உங்க மேல ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த வெண்மையான வஸ்திரம், அது பழுதாகாதபடி, அது அழுக்காகாதபடி அதனுடைய பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொண்டீர்கள் என்று சொன்னால், அந்த ரட்சிப்பை நீங்கள் காத்து கொண்டீர்கள் என்று சொன்னால், எந்த ஒரு மனுஷனால, எந்த ஒரு சத்துருடைய கிரியைகளினால என்ன செய்ய முடியாது? உங்களுடைய ரட்சிப்பை கெடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தகப்பனார் நமக்கு தந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்துகிறதற்கு அநேக கள்ளர்கள் காத்திருக்கிறார்கள். யோசேப்பினுடைய தகப்பனாகிய யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த பலவர்ண அங்கி என்கிற வஸ்திரத்தை அவன் முதல்ல தகப்பனை விட்டு கொஞ்சம் விலகி வந்தான். இந்த வனாந்தரத்துல வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லிருவோமா? ஹல்லேலூயா. வஸ்திரத்தை கிழித்து அவனை குழியில போட்டு அவனை எகிப்திலே விற்று போட்டார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நாம் ஜாக்கிரதையாய் அவரை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். முதல்ல கள்ளர் கைகள் அகப்படுறான். இரண்டாவது என்ன ஆகுதுமா? வஸ்திரங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். வஸ்திரங்கள். அது என்ன வஸ்திரம்? சத்தமா ஏகமாய் சொல்லுங்க. ரட்சிப்பின் வஸ்திரம். மூன்றாவது அவனை காயப்படுத்துகிறார்கள். சரீர பிரகாரமாகவும் காயம், மனதளவுலேயே இருதயம் நொறுங்குண்ட ஒரு சூழ்நிலை. சரீர பிரகாரமாகவும் காயம், மனதளவிலேயே ஒரு காயமடைந்ததான ஒரு நபர் கடைசியாக குற்றுயிராக விட்டு போனார்கள். ஒத்தையடி பாதையில தன்னந்தனியா ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்கிறான். யாரு? ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர்.
ஒரு பாத்திரம். ஒரு ஆமென் சொல்லிரோமா? பிரைஸ் காட். எல்லாம் இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கவனிக்கணும்னு தெளிவா இருக்கிறீங்களா? பிரைஸ் காட். ஆரம்பத்தில் ஆண்டவருக்காக ரொம்ப பிரயாசப்பட்ட அந்த நபர், ஆண்டவருடைய பாதம் தான் எனக்கு எல்லாம் விழுந்து கிடந்த அந்த நபர், ஒரு சில காரியத்தினாலே, அவனுடைய பர்சனல் காரியத்தினாலே அவன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அவன் எரிகோக்கு நேராய் கடந்து போகிறதான வேலையில முதல்ல நடக்குது, அவன் கள்ளன் கைகள்ல மாட்டிக்கிறான். இரண்டாவது வஸ்திரங்கள் கிழிக்கப்படுகிறது. மூன்றாவது சரீர பிரகாரமாகவும் உள்ளும் புறமுமாய் அவன் காயப்படுத்தப்படுகிறான். நான்காவது கொலை உயிருமாய் குத்துயிருமாய் அவன் விழுந்து இரத்த வெள்ளத்திலே மிதந்து கிடக்கிறான். ஹல்லேலூயா. இதை என் ஆண்டவர் ஒரு உவமையாக சபைக்கு அவர் சொல்லுகிறார். இப்படி சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். 31வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் தெளிவாய் உன்னித்து கவனித்து கேட்கலாம். அப்பொழுது தற்செயலாய் ஒரு பாஸ்டர் அந்த வழியா வந்து அவனை கண்டு பக்கமாய் வேலைக்கு போயிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது ஒரு ஆசாரியன், ஒரு ஊழியன், ஒரு லேவியன், ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம் என்று தன்னை காண்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன், ஒரு நபர், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம், ஆசாரியன், அவன் அந்த வழியா வரான். யார்தான் அவன் அந்த வழியா அனுப்புறது? யார்தான் அந்த வழியா அவன் அனுப்புறது? கர்த்தர் தான் அனுப்புறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு இடத்துல அனுப்புறாருன்னா நிச்சயமா சொல்றேன், அவர் சும்மா அனுப்பவே மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க போற இடத்துல அவர் உங்க கூட வராருன்னா அவர் சும்மா வர மாட்டார். உங்க மூலியமாய் ஒரு காயத்தை கட்டுகிறதற்காக ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு போகிறார். Thank you Lord னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்களா? நான் வரேன் ஏசப்பா. ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? ஹல்லேலூயா. அந்த வழியாய் அவனுக்கே தெரியாமல் பரிசுத்த ஆவியானவர் அவனை அந்த பாதை வழியாய் நடத்துகிறார். அந்த ஆசாரியனை நடத்துகிறார். ஆசாரியர் பார்த்துட்டார், பாஸ்டர் பார்த்துட்டார். யார பார்த்துட்டார்? ஹல்லேலூயா. பார்த்துட்டார். பார்த்த உடனே அந்த பாஸ்டர் இன்னொரு காரியத்தையும் பார்க்கிறார். முதல்ல யார பார்க்கிறாரு? அட சொல்லுங்க, யார பார்க்கிறாரு? முதல்ல ஆத்துமாவை பார்க்கிறார். இரண்டாவது வாட்ச பார்க்கிறார். எதை பார்க்கிறாரு? வாட்ச பார்க்கிறார். ஐயோ, ஆராதனை நடத்தணுமே, பிரசங்கம் பண்ணணுமே, நேரம் ஆயிட்டு, சபையில் ஆத்துமாக்கள் வந்திருப்பாங்களே, இவனை நான் தொட்டுட்டேன்னா இவனுக்கு நான் காயம் கட்டுறதுக்கு 3-4 மணி நேரம் ஆயிரும். சர்ச்சில் ஆராதனை 8 to 10. என்ன பண்ணிடணும்? போயிடணும். ஒரு முறை நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல என் வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். நான் இந்த சம்பவத்தை குறித்து நினைக்கும் பொழுதெல்லாம் நான் நிறைய நாட்கள் வருத்தப்பட்டது உண்டு. நான் ரட்சிக்கப்பட்டதான நேரத்தில் ஆரம்ப காலத்துல ரட்சிக்கப்பட்ட ஒரு சில மாதங்கள் ஆனது. அப்போ 2வது ஞாயிற்றுக்கிழமை நான் ரட்சிக்கப்பட்ட திருச்சபையில திருவிருந்து ஆராதனை. அந்த திருவிருந்து ஆராதனைக்கு என்னுடைய ஊழியக்காரர், அவருக்கு ஆவிக்குரிய தகப்பன், அப்ப எனக்கு தாத்தா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, அவர் வந்து கும்பகோணத்திலிருந்து என்ன பண்ணியிருக்கிறார்? அவருடைய சபைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்காகவும் திருவிருந்து ஆராதனை நடத்துகிறதற்காகவும் வந்திருக்கிறார். அவர் வராருன்னு ஒரு 3-4 நாள் முன்னாடியே சர்ச்சில் எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறாங்க. எங்க பாஸ்டரையும் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம், அவருடைய ஆவிக்குரிய தகப்பனை நம்ம பார்க்கணுமே சொல்லிட்டு ரொம்ப ஆசையா காத்துட்டு இருக்கிறோம். அப்போ வீட்டுல இருந்து கரெக்டா ஒரு 8:30 மணிக்கு நான் என் வண்டி எடுத்துட்டு வேகமா கிளம்புறேன். ரொம்ப வேகமா கிளம்புறேன். அப்படி போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு நபர் குறுக்க வந்துட்டாங்க. குறுக்க வந்த உடனே என்னுடைய ஹேண்டில் பார், என்னுடைய வண்டியினுடைய ஹேண்டில் பார் அவருடைய வயிற்றில் இப்படி இடிச்சிட்டு அவர் 2 சுத்தி அப்படி கீழே விழுந்துட்டார். 2 சுத்தி என்ன பண்ணிட்டார்? கீழே விழுந்துட்டார். நான் கூட்ட சொல்லல, குறைக்கவும் சொல்லல, பலிபீடத்தில் இருந்து சொல்லுகிறேன். கீழே விழுந்த உடனே நான் முதல்ல அவரை பார்த்தேன், 2வது என் வாட்ச பார்த்தேன். முதல்ல யாரை பார்த்தேன்? கீழே விழுந்து கிடந்த ஆத்துமாவை பார்த்தேன். 2வது யாரை பார்த்தேன்? உயிர் இருக்கு. என்ன இருக்கு? உயிர் இருக்கு. நம்ம என்ன பண்ணிடுவோம்? போயிரும், ஆராதனைக்கு போயிருவோம் சொல்லிட்டு வேகமா போயிட்டு எப்படியும் கர்த்தருடைய பெரிதான கிருபையில ஒரு 5 நிமிஷம் லேட்டா போயிட்டேன். நான் சொன்னல ஒரு 3 தடவை நான் சர்ச்சுக்கு லேட்டா போயிருக்கேன். அந்த 3ல 1 இது. ஒரு ஆமென். போய் உட்காந்துட்டேன். 9:05 போய் உட்காந்துட்டேன். என் பாஸ்டர் இப்படி பாக்குறாரு, என்னடா அப்படின்னு பாக்குறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வந்துட்டு உட்காந்துட்டு அந்த இடத்துல முழங்கால் போட்டு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன்.
என் மனசுக்குள்ள சமாதானமே இல்லை. சுத்தமா சொல்றேன், நான் சர்ச்சில் உட்கார்ந்தேன்னா அந்த சமாதானத்தை நான் எந்த இடத்திலுமே பெற்றுக்கொண்டது இல்லை. ஆனால் அந்த நாள் ஆண்டவருடைய சபையில உட்கார்ந்து இருக்கிறேன், கர்த்தருடைய வீட்டில உட்கார்ந்து இருக்கிறேன். ஆமீன். ஆராதனையில கர்த்தருடைய பிரசன்னம் எல்லாரிடத்திலையும் வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய அபிஷேகத்துல ஒவ்வொருத்தரும் நிரப்புறாங்க, துள்ளி குதிக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க. ஆனா நான் ஒவ்வொருத்தருடைய முகத்தை மாத்திரம் பாக்குறேன். ஏன் ஆண்டவரை என்னால நிரப்ப முடியல? ஏன் ஆண்டவருடைய பிரச்சனத்தை நான் உணர முடியல? ஏன் ஆண்டவரே உம்முடைய தொடுதலை என்னால பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் உம்முடைய ஒரு வழி நடத்துதலை என்னால பார்க்க முடியல அப்படின்னு நான் ரொம்ப பாரத்தோடு கூட இருக்கவும் முடியல, நிக்கவும் முடியல. அந்த இடத்துல ரொம்ப இருதயம் நொறுங்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதற்கு பிற்பாடு செய்தி முடிஞ்சது. செய்தி முடிந்ததற்கு பிற்பாடு திருவிருந்து ஆராதனைக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆல்டர் கால் கொடுத்தாங்க. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆயத்தமாகறாங்க. அப்ப நான் முழங்கால் படிட்டு ஆயத்தமாகி என் கைகளை இப்படி வைக்கிறேன். இப்படி தெரியுமா வைக்கிறேன்? ஆண்டவருடைய சமூகத்துல இப்படி என்னுடைய கைகளை வைக்கிறேன். என் ஆண்டவர் என்னுடைய தரிசனத்தின் கண்களை திறந்தார். இப்படி வைத்திருந்த கைகள்ல 2 விலங்குகள் மாட்டப்பட்டிருக்கிறது என் ஆண்டவர் காண்பித்தார். அல்லேலூயா. 2 விலங்குகள் மாட்டப்பட்டிருக்கிறது என் ஆண்டவர் காண்பித்தார். ஏன் ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது, நீங்க என்ன ஆராதிக்கிற இதுல நான் மகிமைப்பட்டவன் நீ நினைக்கிறியா? என் பார்வையில் நீ ஒரு குற்றவாளி. என் பார்வையில் நீ ஒரு குற்றவாளி. அந்த இடத்துல ஒரு மனிதன் அவன் அடிபட்டு கிடக்கிறான். அவனை காயம் கட்டுறத காட்டிலும் என்ன ஆராதிக்கிறது உனக்கு முக்கியமா? ஹல்லேலூயா. அவனுக்கு காயம் கட்டுனா யாருக்கு நான் காயம் கட்டுறேன்னு அர்த்தம்? இயேசுவுக்கே காயம் கட்டுறேன்னு அர்த்தம். இந்த சிறியோரில் எதை செய்தாலும் ஒரு ஆமென் சொல்லிருங்க பாப்போம். இந்த சிறியோரில் எதை செய்தாலும் எனக்கே செய்தீர்கள். ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஒரு 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 இன்ட்ரெஸ்ட்ல நான் அப்படி பண்ணிட்டேன். ஆராதனைக்கு வேகமா வந்துடணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நான் அப்படி பண்ணிட்டேன். ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு ஊழியக்காரரை பார்க்கணுமே, ஒரு புதுசா ஒரு ஊழியக்காரர் வராரே, அவர் இடத்துல பார்த்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளணுமே, நான் புதுசா அப்படி வந்துட்டேன், வேகமா வந்துட்டேன். நியாயப்படி நான் அந்த இடத்துல நின்றுக்கணும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு கேட்டதுக்கு பிற்பாடு தான் அவருடைய அபிஷேகம் தைலம் ஊற்றப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது அந்த ஊழியர் ஆசாரியன் அதை கண்டு பக்கமாய் விலகி போயிட்டான். பக்கமாய் விலகி போயிட்டான். இப்படி விலகி போன ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல ஒரு மனிதன் எப்படிதான் கிடைக்கிறான்? கொலையுயிருமாய் குற்றுயிருமாய் தன்னுடைய ஜீவனுக்கு போராடி கொண்டிருக்கிறதான ஒரு நபர். அப்போ நான் என்னுடைய இருதயத்திற்குள்ள அதற்கப்புறம் நான் ஊழியத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு தீர்மானம் எடுத்தேன். மருத்துவமனையில வேலை செய்யறவங்க மாத்திரம் ஆலயத்திற்கு லேட்டா வந்தாங்கன்னா ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மருத்துவமனையில வேலை செய்யறவங்களுக்கு மாத்திரம் தான் சர்ச்சில் லேட்டா வர்றதுக்கு அனுமதி. அதுவும் டியூட்டி முடிச்சிட்டு வந்தீங்கன்னா. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? ஆமா, இதுதான் என் ஆண்டவர் சொல்லி தருகிறதான சத்தியம். இந்த இடத்துல முதலாவது அந்த கள்ளர் கையில அகப்பட்டு கொலையுயிருமாய் இரத்த வெள்ளத்திலே குற்றுயிருமாய் கடந்திருக்கிறதான அந்த மனிதனை பார்த்து பக்கமாய் ஒருத்தன் என்ன பண்றான்? விலகி போறான். ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு ஆமென் சொல்லிருவீங்களா? அவன் விலகி போறான். ரெண்டாவது, அடப்பா உன்னை நான் அவனை காப்பாத்துறதுக்கு தானடா அனுப்புனேன் அப்படின்னு ஆண்டவர் பார்த்து, சரி ஓகே இந்த பாஸ்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளை கூப்பிடுறாரு. ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்தபடியே ஒரு லேவியன், இவர் வர்ஷிப் லீடர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரை விடக்கூடாது அவரையும். ஒரு ஆமென். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இந்த பாஸ்டர் கூட இப்படி நினைச்சிருக்கலாம். என்னன்னா 8ல இருந்து 9 வரைக்கும் ஆராதனைப்பா, அதுக்கப்புறம் தான் பாஸ்டருக்கு வேலை, பிரசங்கம் பண்ணணும். 9 மணி, 1 மணி நேரம் டைம் இருக்கு. ஆனா அந்த லேவியனுக்கு டைம் பாருங்க, முதல்ல எடுத்த உடனே இவர்தான் இன்ட்ரோடக்ஷன். ஹல்லேலூயா. அப்போ ஐயோ அவருக்கே டைம். அந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு? வேகமா போயிட்டாரு. நான் என்ன பண்ணணும்? முதல்ல ஊழியத்தை நடத்த போற ஆளு நான் முன்னாடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேவியர் என்ன பண்றாரு? பக்கமா விலகி போயிட்டாரு. அவர் பாவம் அப்படியே படுத்துட்டு இருக்கிறார். பாவம், ரொம்ப பாவம், பரிதாபமா அவர் படுத்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா.
அப்புறம் ஆண்டவர் முதலாவது யார அனுப்புனாரு? ரெண்டாவது யார அனுப்புனாரு? அங்கம். பிரைஸ் காட். முதல்ல பாஸ்டர், இரண்டாவது வர்ஷிப் லீடர், மூணாவது ஒரு சமாரியனை ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 32வது வசனம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. போதுமான சொல்லும் போது வாசிங்க. ஃபர்ஸ்ட் யார் போனா? நல்ல சத்தமா சொல்லுங்க. நல்ல இந்த சைடு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கை காட்டுற? ஃபர்ஸ்ட் யார் போனா? ரெண்டாவது யார் போனா? மூணாவது ஒருத்தன் போறான். யார் அவன்? அந்த சமாரியன் தான் நீங்க. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தான் அந்த சமாரியன். நீங்க தான் அந்த சமாரியன். ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? ஆமென். இப்போ வாசிமா. பின்பு அந்த சமாரியன் அதை கண்டு அவனிடத்திலே வந்து மனதுருகுகிறான். மனதுருகுகிறான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல இருக்க வேண்டிய ஒரு அபிஷேகம் மனதுருக்கத்தின் ஆவி. ஆனால் இல்லாமல் தவிக்கிறது இதே மனதுருக்கத்தின் ஆவி. இன்னைக்கு நம்ம மனதுருகிறோமா? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம பிரஜாதி மார்க்கத்தாரை பார்த்து மனதுருகுகிறோமா? எத்தனையோ வாலிப பிள்ளைகள் கைகளில் வைக்க கூடாத பொருட்களை வைத்துட்டு அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறாங்களே, அதை பார்த்து மனதுருகுகிறோமா? இல்லை அவர்களை சபிக்கிறோமா? எத்தனையோ வாலிப ஆட்கள், வாலிப பெண் பிள்ளைகள் ரோட்டில் கைகளை வைக்க கூடாத ஒரு காரியத்தை வைத்துட்டு நிற்கும் பொழுது அவர்களை பார்த்து மனதுருக்கத்தின் ஆவி கிரியை செய்கிறதா? இல்லை எலியாவை போல ஆண்டவரை இவர்களை எப்படியாவது பட்சித்திருங்க போன அக்கினி இறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவி கிரியை செய்கிறதா? ஆண்டவரிடத்துல சீஷர்கள் கேட்டார்கள், இயேசுவே இவர்கள் மேல் அக்கினியை இறக்கிடலாமா? இயேசு சொன்னார், நீங்க என்ன ஆவியை வச்சிருக்கிறீங்கன்னு நீங்க சோதிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் இடத்துல மனதுருக்கத்தின் ஆவி இல்ல, லேவியின் இடத்திலே மனதுருக்கத்தின் ஆவி இல்ல, இருக்க வேண்டிய நபர்களிடத்துல இல்ல. ஆனால் சமாரியன் இடத்துல என்ன இருக்கிறது? அவன் மனதுருகுகிறான். அவன் மனதுருகுகிறான். இந்த நபரை பார்த்து மனதுருகுகிறான். ரோட்ல விழுந்து கிடக்கிறான், அவனை பார்த்து மனதுருகுகிறான். அடுத்து வாசிங்க. கிட்ட வந்து அவனுடைய காயங்களிலே எண்ணெய் வார்க்கிறான். அவனுடைய காயங்களிலே திராட்சை ரசத்தை வார்க்கிறான். அவனை பராமரிக்க ஆரம்பிக்கிறான். வசனத்தினுடைய முதல் பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, அவன் பிரயாணப்படுகிறான். ஒரு இடத்துக்கு அவன் அர்ஜென்ட்டா போகிறதான ஒரு சூழ்நிலை. அவன் எதுல பிரயாணப்படுகிறான்? ஒரு கழுதையின் மேல் அவன் பிரயாணப்படுகிறான். கோவேறு கழுதையின் மேல் அவன் பிரயாணப்படுகிறான். அந்த பிரயாணம் வாகனத்துல போகிற ஒரு சூழ்நிலை. அர்ஜென்ட்டா குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு உலக பிரகாரமான காரியத்தை நோக்கி அவன் போறான். அப்படி போகிற அந்த இடத்துல அவன் என்ன பண்றான்? எனக்கு அந்த காரியம் பெருசு இல்ல, ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறங்கி, அந்த வண்டியை விட்டு இறங்கி அவன் அந்த இடத்துல மனதுருகுகிறான். ஒரு ஆமேன், ஒரு ஆமேன். மனதுருகி அவன் செய்யறான். தன்னுடைய பேக்ல இருந்து எண்ணெயை எடுக்கிறான். எண்ணெயை எடுத்து அந்த காயத்துல எண்ணெயை பூசுகிறான். திராட்சை ரசத்தை பூசுகிறான். அடுத்து காயங்களை கட்டுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காயங்களை கட்டுகிறான். அடுத்து ஏற்றி ஹல்லேலூயா சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். முதலாவது மனதுருகினான். ஒரு ஆமென் சொல்லுங்க. முதலாவது என்ன செய்தார்? இரண்டாவது காயம் கட்டினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது பராமரித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது மூணு யார் தெரியுமா பண்ணது? இயேசு நம்மை பார்த்து பண்ணது. அல்லேலூயா. அவர் நம்ம மேல மனதுருகி இருக்கிறார். அல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். சொல்லலாம், மனதுருகும் இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை,
புதிதாயிருக்கும். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். காலைதோறும் அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மெய்யான எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யான எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டு நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே சொல்லுவோமா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. முதலாவது அந்த சமாரியன் செய்கிறது மனதுருகினான். இரண்டாவது காயம் கட்டினான். மூன்றாவது பராமரித்தான். சொல்ல கேட்கலாம். முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது பராமரித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சமாரியன் முதலாவது அவன் மனதுருகுகிறான். இரண்டாவது காயங்கற்றான். மூன்றாவது அவன் பராமரிக்க ஆரம்பிக்கிறான். பராமரித்ததற்கு பிற்பாடு அவனை மறுபடியுமாய் தேற்றுகிறான். தேற்றியாச்சு. ஊமை முடிந்தது. இந்த ஊமையை சொன்னதற்கு பிற்பாடு நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். எடுத்து வாசிக்கலாம். 10வது அதிகாரம் 36வது வசனம். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் யார் பெரியனாயிருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது? உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தால் மாத்திரம் போதும், அதுதான் அபிஷேகத்தினுடைய அடையாளம். அது உண்மைதான். ஆனால் இது மாத்திரம் போதாது. ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி ஆராதித்தால் மாத்திரம் போதும், இதுதான் ஆண்டவருக்கு ஏற்றது பிரியமானது என்பதை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் இது மாத்திரம் போதாது. ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம் முதலாவது சுவிசேஷத்தை அறிவிப்பான். இரண்டாவது ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவான். மூன்றாவது ஆண்டவருடைய சாயலால் படைக்கப்பட்ட பிரஜாதி மார்க்கத்தாரை பார்த்து மனதுருகுவான், காயம் கட்டுவான், பராமரிக்க ஆரம்பிப்பான். இன்னைக்கு நம்ம பிரஜாதி மார்க்கத்தாரை பார்த்து மனதுருகுகிறோமா? எத்தனையோ பிரஜாதி மார்க்கத்தார் நமக்கு முன்பாக இருக்கிறாங்களே. 195 மக்கள் பிரஜாதி மார்க்கத்தார் நமக்கு முன்பாக இருக்கிறாங்களே. நம்ம அவங்களை பார்த்து மனதுருகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மனதுருகி அவர்கள் காயம் கட்டப்பட்டு அவர்களை சபையிலே கொண்டு வந்து அவர்களை பராமரிக்க வேண்டும். அப்படி நடந்து ஒரு நாள் ஒரு நபர் என் மேல மனதுருகினார். ஒரு நபர் என் மேல் என்னுடைய காயங்களை கட்டினார். ஒரு நபர் என்னை பராமரிக்க ஆரம்பித்தார். அதனால தான் இப்பொழுது சபைக்குள்ளே நான் நின்று கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு ஊழியர் பராமரித்து இருக்கிறார். ஒரு ஊழியர் மனதுருகி இருக்கிறார். ஒரு ஊழியர் காயம் கட்டி இருக்கிறார். உங்களை பராமரித்திருக்கிறார்.
பராமரிக்கப்பட்ட நீங்கள் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு மேல் மனதுருக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? மனதுருகுவீங்களா? பராமரிப்பீங்களா? மத்தவங்களுடைய காயங்களை கட்டுவீங்களா? ஆண்டவர் கேட்கிற அந்த 3 பேர் இருக்கிறாங்கப்பா. இந்த 3 பேர்ல அந்த அடிபட்டு இருக்கிறதான அந்த நபர் யாரிடத்திலே பட்சமாய் பழகுவார்? யாரிடத்திலே பட்சமாய் பேசுவார்? யாரைத்தான் நேசிப்பார்? பாஸ்டரையா, லேவியர்களையா, ஊழியர்களையா, ஒரு சமாரியன்? ஏன்னா அவன் தான் மறுவாழ்வு கொடுத்திருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறதுக்கு திரளான வாய்ப்புகள் நமக்கு உண்டு. ஆமாவா இல்லையா? நான் சொல்றது சரிதானா பிரதர் சிஸ்டர்? நான் சொல்றது சரிதானா? எத்தனையோ பேருக்கு மறுவாழ்வு கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுடைய கரங்களை திடப்படுத்தி இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய பேச்சுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அடுத்த வசனத்தை வாசிங்களேன். 37. அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டணும் பார்த்துக்கங்க. அவனுக்கு இரக்கம் செய்தவனே வாசி. அவனுக்கு இரக்கம் செய்தவனே. இன்றைக்கு சபைக்குள்ள நான் சொல்றேன், அந்நிய பாஷை அளவுக்கு அதிகமா இருக்கு. இன்னைக்கு சபைக்குள்ள தீர்க்க தரிசனங்கள் அளவுக்கு அதிகமா இருக்கு. இன்னைக்கு சபைக்குள்ள தீர்க்க தரிசனத்தை வியாக்கியானம் பண்ணுகிற ஊழியர்கள் அநேகம் இருக்கிறார்கள். இன்னைக்கு சபைக்குள்ள பிசாசுகளை துரத்துகிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு சபைக்குள்ள கட்டுகளை உடைக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள் அநேகம் இருக்கிறார்கள். ஆனால் இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுகிற ஒரு நபர் கூட சபைகளிலே இல்லை. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அவர் விரும்புகிற காரியம் என்னன்னா, இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுகிறதற்காக நான் உன்னை அபிஷேகித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகம் இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுகிறதற்காகத்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் காயம் கட்டுகிற அளவுக்கு பேசுறோம்? காயம் ஆக்குற அளவுக்கு வேணா என்னால பேச முடியும், காயம் கட்டுகிற அளவுக்குலாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் நம்ம சபையில அப்படி ஒருத்தங்க கூட இல்லைன்னு நினைக்கலாமாங்க பிரதர் சிஸ்டர்? நினைக்கலாமா? உங்க நினைப்பு நீங்க நினைச்சுங்க, காசா பணமா? ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அவர் விரும்புகிற காரியம் இதுதான். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருத்தங்க வாசிக்க யாவரும் கேட்கலாம். ஏசாயா 35:4. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் தர ஆலோசனை பாருங்களேன். மனம் பதறுகிறவர்களை பார்த்து முதல்ல ஆண்டவர் என்ன சொல்லணும்னு சொல்றாரு தெரியுமா? பயப்படாதம்மா. நீ ஏன் பயப்படுற? இந்த கடனை பார்த்து நீ பயப்படுறியா? இந்த கடன்ல நீ முழுகி போயிருவேன்னு நினைக்கிறியா? நீ பயப்படாத. அப்படிலாம் நடக்கவே நடக்காது. அந்த நபர்கள் உனக்கு எதிராக வராங்களே, பயப்படுறியா? அவங்க உன்னை அடிச்சிருவாங்க, நீ பயப்படுறியா? அவங்க உன்னை அவமானப்படுத்திடுவாங்க, நீ பயப்படுறியா? நீ பயப்படாத, நீ பயப்படாதம்மா. நீ ஆராதிக்கிற ஆண்டவர் நிச்சயமா வந்து நீதி செய்வார். நீ ஆராதிக்கிற தேவன் அவர் கண்ணோ மண்ணோ அவன் இல்ல, அவர் கண்கள் உள்ள தேவன், அவர் செவிகள் உள்ள தேவன். நிச்சயமா உன்னுடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். உன் பிரச்சனைக்கு சால்வ் அவர் தருவார்மா. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ பயப்படாத. நீ ஏன் பயப்படுற? மனம் பதறாத. ஏன் பதறிக்கிட்டு இருக்கிற? ஏன் தேவையில்லாம டென்ஷன், தேவையில்லாம பிபி? கொஞ்சம் காமா இருமா அப்படின்னு சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் நல்ல ஒரு அடைக்கல பட்டணத்திற்குள்ள இருக்கிறோம். ஆண்டவர் எல்லா இடத்திலையும் நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார்.
நல்ல பாதுகாப்பு, சபையில பாதுகாப்பு, குடும்பத்திலே பாதுகாப்பு, சத்ரு ஆமென் நம்மிடத்திலே உட்புக முடியாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அக்கினி மதிலா இருந்து வேலி அடைத்து பாதுகாக்கிறார். தம்முடைய தூதர்களுக்கு 24 மணி நேரமும் கட்டளை கொடுக்கிறார். என்னுடைய பிள்ளைகளுடைய பாதம் கல்லில் இடராதபடி நீங்க தூக்கிட்டு போகணும்னு கட்டளை கொடுத்திருக்கிறார். பாதுகாப்பான சேஃப் அண்ட் செக்யூர் ஜோன்ல நீங்களும் நானும் இருக்கிறோம். இப்ப எத்தனையோ பேர் மனம் பதறிட்டு இருக்கிறாங்க. உண்மையான அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் செய்கிற காரியம், முதலாவது சுவிசேஷத்தை அறிவிப்பான், இரண்டாவது பயப்படாதீங்க, மனம் பதறாதீங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. நான் ஒரு நாள்ல யோசிச்சிருக்கிறேன், ரொம்ப பிரச்சனை தலைக்கு மேல, நான் ரட்சிக்கப்பட்ட கொஞ்சம் புதுசுல தலைக்கு மேல பிரச்சனை, பொருளாதாரத்துல மிகப்பெரிய சீரழிவு, நலிவுன்னு சொல்ல மாட்டேன், சீரழிவு. அந்த நேரத்துல யாராவது ஒருத்தங்க என்கிட்ட வந்து பயப்படாதப்பா பாத்துக்கலாம் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்களா? பயப்படாத, நிச்சயமா உன் வாழ்க்கையில நன்மை நடக்கும், இந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லி என் முதுகுல 2 இப்படி தட்டு தட்டி இரு பாத்துக்கலாம்னு சொல்லிட மாட்டாங்களான்னு ரொம்ப நாள் நான் ஏங்கி இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை போல எத்தனையோ ஆத்துமாக்கள் இன்னும் அப்படி ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? நல்ல சமாரியனை போல முதல்ல மனதுருக வேண்டும். ஆமென் சொல்லிரோமா? முதல்ல என்ன செய்யணும்? இரண்டாவது என்ன பண்ணணும்? மூன்றாவது பராமரிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 காரியமும் உங்களுக்குள்ள இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க தெரிஞ்சுக்கலாம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். யாவரும் ஜெபிக்கும்படி நாம் எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ.